என்னோட ப்ரீவியஸ் ரீலுக்கு அவ்வளோ பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இந்தியா வந்துட்டு நான் ஓட் பண்ணுறதுக்குன்னு கேட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்னால எங்களால் ட்ராவல் பண்ண முடியல. அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பட் ஆனால் இவ்வளோ பேர் இதுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ஷுர், நோ டவுட், கண்டிப்பாக விஜய் ஜெயிக்க தான் போகிறாங்க இந்த எலெக்ஷனில். அண்ட் நிறைய சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இவர் ஹீரோ இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இப்படி நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்லாம். யார் ஒருத்தருக்குமே சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ இருக்கிற கரண்ட் பொலிட்டீஷியன்ஸ்க்கு கூட ஒரு வாட்டி அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுனால தான் அவங்களால ஆட்சி பண்ண முடியுது. எந்த ஒரு விஷயமே நமக்கு இருக்கும் போது அதோட அருமை தெரியாது, இல்லைனா தான் அது எவ்வளோ ஸ்பெஷல்னு புரியும். அந்த மாதிரி தான் என்னதான் நாங்கள் வந்து ஓட் பண்ணணும்னு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நினச்சா நாளைக்கு எங்களால் ஓட் பண்ண முடியாது. பட் நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் நினச்சா கண்டிப்பாக உங்களால் ஓட் பண்ண முடியும். யாருமே நாளைக்கு மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கண்டிப்பாக போய் ஓட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி டிவிகேக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். நம்ம விஜய் சார் நெக்ஸ்ட் சிஎம் ஆக்கலாம். இந்த எல்லா தீய சக்திங்களுக்கும் நம்மளோட பவரை பற்றி புரிய வைக்கலாம். எனக்கு நிறைய டிஎம் பண்ணியிருந்தாங்க சில பேர், உன் பொண்ணுக்கு பாலிடிக்ஸ் சொல்லி கொடு, விஜய் வந்து வெறும் ஹீரோ தான், ஹீரோவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் சிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவரே வந்து இதெல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிப்பார். ஹாப்பி ஓட்டிங் எவ்ரி ஒன்.